This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualification on WhatsApp to 917 6686 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு கிராமத்தில் ரத்தினங்கிற ஒரு விவசாயி, அவர் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு இருக்கிற அந்த கொஞ்சோண்டு நிலத்தில் விவசாயம் பண்ணி 2 பசங்க, அவங்களுக்கு மாணிக்கம் முத்துன்னு 2 பசங்க, அவங்கள ஒரு 12 வரைக்கும் நல்லா படிக்க வச்சுட்டாரு. இப்போ அதுக்கு மேலே அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு போதுமான வருமானம் இல்லை. அதனால் இவருக்கும் வயசாகிடுச்சு, நம்மளால் விவசாயம் பண்ண முடியல, இதுக்கு மேலே நம்ம பசங்களுக்கு நம்ம இருக்கிற நிலத்தை பிரித்து கொடுத்து அவங்கள விவசாயம் பார்க்க சொல்லி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களையும் கூப்பிட்டு, அப்போ நம்மளுடைய நிலத்தை நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணி பொழைச்சிங்க, இதுக்கு மேலே என்னால் உங்களை படிக்க வைக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இதில் இந்த மாணிக்கங்கிற பெரிய பையன் எனக்கு விவசாயத்திலலாம் பெருசாக நாட்டம் இல்லை, நான் இதுக்கு மேலே படிக்க போகிறேன், அதனால் என்னோடய பங்கான நிலத்தை நான் விற்று நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவனுடைய நிலத்தை விற்று ஒரு பொறியியல் கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்கிறான். இப்போ சின்ன பையனை கூப்பிட்டு கேட்குற முத்துவை, அவன் எனக்கும் விவசாயத்திலலாம் நாட்டம் இல்லை, எனக்கு வியாபாரம் செய்ய தான் விரும்புகிறேன், அதனால் நானும் என்னுடைய நிலத்தை விற்றுட்டு நான் வியாபாரம் செஞ்சு பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே விவசாயத்தை விட்டுட்டு வேறு வேலைக்கு, ஒருத்தன் படிக்கவும் ஒருத்தன் வியாபாரம் செய்ய போயிடுறாங்க. அப்புறம் இந்த கொஞ்ச காலத்துலேயே சின்ன பையன் முத்து வியாபாரம் செஞ்சு ஓரளவுக்கு பணத்தை சேர்க்குறான். அந்த பணத்தை சேர்த்த லாபத்தையெல்லாம் மறுபடியும் மேலும் வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக வியாபாரத்திலே போகிறான். இப்படியே ஒரு கொஞ்ச காலம் நல்லா வியாபாரம் பண்ணிட்டுருக்கான். திடீர்னு அவனுடைய வியாபாரம் நஷ்டத்தில் போக ஆரம்பிக்குது. அந்த நஷ்டத்தை ஈடுகிறதுக்காக மேலும் கடன் வாங்குகிறான். இப்படியே கடன் வாங்கி ரொம்ப எல்லாம் வியாபாரமே நஷ்டமாகி ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையே சீரழிஞ்சது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அவங்க அண்ணங்காரன் நல்லா படித்து ஒரு நிரந்தரமான வேலையில் கை நிறைய சம்பாதித்தில் இருக்கான். ஒரு நாள் தம்பியை பார்க்க வரான். தம்பி இந்த மாதிரி வியாபாரத்தில் நஷ்டமாகி வாழ்க்கையை இழந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி சொல்கிறான், தம்பி, நான் பாரு அழியாத செல்வமான கல்வி பெற்றதுனால நான் இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன், நீ கல்வி இல்லாமல் பணத்தை நம்பி போன பணம் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்காது, அது இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒன்று. ஆனால் கல்விங்கிறது அப்படி இல்லை, அது யாராலையும் திருட முடியாது, எப்படியும் அழிக்க முடியாது, அது நமக்கு நிரந்தரமான செல்வம், அந்த கல்வி இருந்தால் நம்ம எப்படியும் உயரத்தை அடையலாம் வாழ்க்கையில் அப்படின்னு
அண்ணங்கார சொல்கிறது கேட்டு நம்மளும் இந்த மாதிரி கல்வி படிச்சிருந்தா ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்துக்கலாமே அப்படின்னு தன்னுடைய நிலைமையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, கல்வி தான் ரொம்ப முக்கியம். அந்த கல்வி யாராலையும் திருட முடியாது, அழிக்க முடியாது. அந்த கல்வி நம்ம பெற்றா அடையாத புகழெல்லாம் நம்மளை அடையும். அது நம்மளை என்றைக்கும் அந்த கல்வி நம்மளை விட்டு போகாது, அது யாராலையும் திருட முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். பணம் இன்றைக்கி போகும், நாளைக்கு வரும். எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பணங்கிறது நம்மளை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கல்வி, நாம் பெற்ற கல்வியானது என்றுமே நம்மளை விட்டு கைவிடாது அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.